எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் ஈந்து ஈக மறவர்கள் அன்னை தமிழ் நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக போராடி இன்னுயிரை ஈந்த ஈக மறவர்களின் கனவு எங்களை வழிநடத்தும். என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேர் கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள். மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடு. வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்று விடுகிறீர்கள். வடவேங்கிடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள். அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாடை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறார். பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு வர வேண்டும். தெற்காசிய முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர், தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன் தான் இதை உணர்ந்து அறிந்தான். அது நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது
ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான், ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்து விட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். பணமில்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம், அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத, எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கிறது என்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம். எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். முன்னந்தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து குடிமகன். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ என்று புரட்சி பாவலன் பாடுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். கொலை வாளினை எடடா மிக குணமேவிய உயர் குணமேவிய தமிழா என்கிறார். இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கடா, கொலை வாளினை எடடாங்கிற. பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்றுவிடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை
உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். உடன் பிறந்தார்களே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற, இது ஜெயிக்குமா, இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? அது மிக கவனம். கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தவர்களுக்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்திலே நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று மாற்று எதிலிருந்து மாற்று? எந்த அரசியலிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தான் மாற்று. மாற்று மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம். யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம். யாருக்காக? அதுவும் எம் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள். ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்ல. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அது போதுமானது. அது போதுமானது. வாக்குக்கு காசை வைத்து கட்சி நடத்துவர்கள், ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை
39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் 2019. மறுபடியும் போட்டியிடாமல் தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவான். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்ற கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி? பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே இருக்கு. அப்படித்தான் எங்க முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கு இழுத்தான். ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்கில தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உண்ணுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமலை நம்ம பாட்டனார் வெள்ளக்காரன் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்று எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவரும் தூக்க கயிற்று கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். வெள்ளை அதிகாரி கேட்கிறான், என்ன சிரிக்கிறான்? நாங்க சண்டை போட்டோம்டா, உன்னை எதிர்த்து போரிட்டோம். இந்த 7 வயது சிறுவன் என்னடா பண்ணான்னு கேட்டார். அவனை ஏண்டா தூக்கல போடுற? அவ்வளவு பயமாடா உனக்கு? 7 வயது சிறுவனை தூக்கல் போட்டான் நம்ம பாட்டனோடு சேர்த்து. இதெல்லாம் நீ நினைவில் வச்சுட்டு வேலை செய்யணும். அன்னை பழனி பாபா சொன்னதை அன்பு தம்பி தங்கைகளே உங்கள் ஆள் மனதில் எழுதி வையுங்கள். தமிழ் தேசிய மக்களே, உணர்வு கொள்ளாதீர்கள், பற்று கொள்ளாதீர்கள், வெறி கொள்ளுங்கள்.
இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள். ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் ஆளணும். தமிழ் மீளனும் தமிழர் வாழணும் என்றால் ஒரு தமிழனை இந்த நாட்டை ஆளணும். நமக்கென்று பேச ஒருத்தன் இல்லை. அது எனக்கு அந்த நிலைமை நினைக்காது. எங்க அண்ணனுக்கு, என் தலைவனுக்கு, நம்ம தலைவனுக்கு நமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ குரல் கொடுக்கவோ யார் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள்ங்கிறது. தமிழ் தேசிய மக்கள் சிதைந்து அழியாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்கிறார். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார். நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்க நினைக்கிற? எப்படி எப்படி இருக்கும்? நான் யாரு நினைக்கிறேன்? நீ எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான். கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம். அதான் உயிர் ஆயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். முடியுமா முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாத. உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது. உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். தயக்கம் இருக்க, கலக்கம் இருக்க, உன் வரலாற்றை ஒரு தடவை படி போ. எல்லாரும் உன் கடவுளை தண்டா, உன் தெய்வத்தை தண்டை கும்பிடுறான். உன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன், இவன் சிவன், இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்தின. சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வட சென்னையில் போடுவான்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்டான். அவன் வீட்டுல எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும் கொஞ்ச நாள். கேட்ட தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லை, தண்ணியை போட்டு படுத்துறான். தண்ணியை திறந்து விட்டேன். யாரு? கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போதை பொருள் வித்தவன் காசு, தொடர்ந்து லாட்டரி வித்தவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேரை சொல்றான். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமில்ல? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளரை அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை. ஏய்,
அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. என் பேரை சொல்ல முடியலன்னா, அமெரிக்கா போகும்போது கைது புறங்க இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கைய பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்ல, அப்புறம் என்ன ஓகே 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 என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யார நினைச்சு பண்றீங்க, இந்த இவர் பார்த்த வேலை. நானே கசங்கின 4 பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனா அவன் என்னைய படாத பாடுபடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு. குதிரை இருக்குல்ல, குதிரை அது திருமண வாசல்ல, திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளைய சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்தெருவில் தனியா நின்றுருக்கு, ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. என்ன காலையில ராத்திரி முழுக்க நம்மள அவ்வளவு பேர் கூடி பார்த்தான், இப்ப தெருவில் நிக்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேல இருந்த மாப்பிள்ளைய பார்க்கத்தான் கூட்டம்னு. அது குதிரைக்கான கூட்டம் இல்லை. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்ல. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான் இது. இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது, இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு. தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னைய தேடி இருக்கணும், எனக்கு இப்ப தெரியுது. அது காரணம் என்ன, என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணும் என்று சொன்னால், எனக்கு சரி என்று பட்டால் நான் செய்வேன், உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு செய்ய மாட்டேன். இதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கற்பிச்சார். வீர துறவி விவேகானந்தரின் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, முழுமையான நேர்மை, அவர் சொல்றாரு, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் எளிதில் வென்று முடிக்கக்கூடிய செயலாற்றல் பெற்ற இளைஞர்கள், தகுதியானவர்கள். அவர்கள் 50 பேர் ஒன்றிணைந்து நின்றாலே புரட்சிகரமான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் என்கிறார். அவர் 50 பேர் என்றார், நான் 40 பேரை உங்களுக்கு தருகிறேன். இது சந்திரபிரபா வெற்றி அல்ல, தம்பி ஹுமாயூன் வெற்றி அல்ல, காளியம்மாள் வெற்றி இல்ல, கார்த்திகா வெற்றி அல்ல, ஜெனிஃபர் வெற்றி அல்ல, அவர்கள் வெற்றி அல்ல. 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் எண்ணில்லை. உலகத்திற்கு அறம், மானம், வீரம், இது 3ஐயும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள். அறத்தின் வழி பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், அந்த வீரத்தின் வழிவந்த மறவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள். வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்ப துயரங்களுக்கும் விடை, அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில். என் அன்பிற்குரிய தமிழ் தங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி என்பார்கள், உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள். நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள். இருக்கட்டும், அந்த பட்டம்
எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்திலே நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடக வாய்கள் உண்டு. இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி. அப்படின்னா அதல்ல, கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டு பார்ப்போம். கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்க போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்க போங்க. அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதா படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறார். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? எங்கால் காவல் படை எல்லா படையும் நிறுவனர். கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையை நிறுவுறார். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல், ஈறு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணலையே. தாய்ப்பால் நஞ்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சு? தாய் உண்ட உணவு நஞ்சு. அங்கதான் என் அப்பா வருகிறார், நம்மாழ்வார். நஞ்செல்லா உணவு, அதுவே நம் கனவு. அதை நிறைவேற்றுறதுக்கு நீ காற்றை சுவாசிக்கிறாயா என் உடன் பிறந்தவனே? கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் என் உடன் பிறந்தவனே? காற்றை சுவாசிக்கவில்லை. நுரையீரல் தொற்று, புற்று எல்லாம். மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி வரும். புற்றுநோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் என்கிறார்கள். கண்டு எப்போது அறிவாய்? நீ போகும்போதே அது 3வது நிலையை தாண்டி விட்டது, 4வது நிலையை தொட்டு விட்டதும் பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செத்துட்டாய்ன்னு அர்த்தம். நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாதி கிடையாது. என் உடன் பிறந்தவர்களே, நல்லா கொஞ்சிக்கணும். மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை. மலையை மணலாக பார்க்கிறார்கள், அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள். ரோடு இருக்கும், வீடு இருக்கும். மலை என்றால் இல்லை என்றால் மழை இருக்குமா? மழையில் என்றால் நீர் இருக்குமா? நீரில் என்றால் நிலம் இருக்குமா? நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா? அது சிந்தனையே கிடையாது அவனுக்கு.
இந்த பதர்கள்ட்ட பதவியை கொடுத்துட்டு சாக போறியா நீ? நிலம், மழை இல்லாத நிலம், பாலைவனம் என்ற புரிதல் உனக்கு இல்லையா? இல்லையா? பனைமரம் பாலைவன பயிர் அல்ல, பாலைவனத்தில் பனைமரம் வளராது. வறண்ட நிலம் என்மன் ராமநாதபுரம், சிவகங்கை, இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும். வறண்ட நிலத்திலே வரும் பனை, பாலைவனத்தில் வராது. ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேறே கிடையாது. என் உடன் பிறந்தார்களே, ஒரே வேறுதான் நேராக 1000 அடிக்கு கீழே போகும். என்ன ஓட்டு கேட்காம இதெல்லாம் பேசிட்டு, இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாம நீ எனக்கு ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் வென்று நான் என்ன? இதை தான் அங்கேயும் போய் பேசுவான். எங்கால பாராளுமன்றத்தில் இதான் பேசுவான். எல்லா வேர்களையும் பாருங்கள் என் உடன் பிறந்தார்களே, பனையின் வேரையும் நீங்கள் பாருங்கள். பட்டு போய் செத்து போன பனை மரத்தின் வேரை பாருங்கள், கருப்பாக ஒன்று இருக்கும், அதான் வேர். அதை எடுத்து உரித்து பாருங்கள், உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும், பஞ்சு. அது ரொம்ப அபூர்வமா இருக்கும். அது நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கருப்பா இருக்கும், உள்ள அப்படி பஞ்சு மாதிரி ஒன்று, அதான் வேறு. அது 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கிறோம். பனைமரத்தை வாட விடாது. நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே, அந்த பனைமரம் கழுத்து சூம்பி குறுகி செத்து விடுகுதென்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்று பனை உனக்கு அறிவிக்குது. உன் பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையினம் படிவம் கொள்ளும் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார். முல்லையும் குறிஞ்சியும், முல்லை எது? நிலம். குறிஞ்சி மலை. மலை என்ன ஆயிருது? முறைமையில் திரியுது. என்ன ஆகுது? என் சாண்டாகிட்டு இருக்கு. நிலம் என்னது? மீத்தேனு, ஈத்தேனு, நிலக்கரி, கலக்கரி எல்லாம் போடுவான். நீ என்ன இவர் பேச்சு சாத்தியம் இல்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளர்னு பேரு. டேய், வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு கற்பிக்குது. இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு, அதை மட்டும் பாரு. எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான்? என்ன அவனுக்கு தெரியும்? நீ உணவு நஞ்சு இல்லாம இருக்குன்னு நீ சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற, எங்க விளையுது? காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்ணொழி, நம்மாழ்வார் கண்ணொழிய. திராட்சையை சாப்பிட்டுருவேடா நீ? டோக்ரான் நோக்ரான் அப்படி இந்த திராட்சையில பூச்சி மருந்தடிச்சது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சதுல டப்பா பூரா மருந்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி மிக்கி மிக்கி எடுக்கிறான். அதை நீ சாப்பிடுற, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது. அணுவுல இல்லாம எப்படி சிமான் நீ மின்சாரத்தை இது? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வச்சுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்கள்? அதை பீச்சு அடிக்கிற தண்ணி ஓடி போய் கடல்ல கலக்குது இல்ல, அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும். குறிப்பா மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்ப அந்த தண்ணி ஓடுது இல்ல, உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க. தண்ணி ஓடுது இல்ல, நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு, அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு, அந்த பசுமாடு பாலை கறந்து, அந்த பால்ல இருந்து நெய்யை எடுத்து,
அந்த நெய்ய ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை இருட்டு அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டு அறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில நூலையை கட்டினாவேன். நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லுங்கிறான். காங்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகம் தான், என் சதை எம்மாத்திரம். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ்னு. காமராஜ் ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு, ஏ ஜம்ப இது வாடா நேர்கிட்ட போய் காட்டினா நிலக்கரின்னு தெரியுது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாத்தியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்கம் முதலியார். இன்னைக்கு 65,000 ஏக்கர் எடுத்திருக்கான். நிலம் கொடுத்ததுனானு வளம் கொடுத்ததுனானு வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விஷத்தை அடிச்சு சா வைக்கணும்டா உங்களை எல்லாம். ஐயோ ஒருத்தருக்கு இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டு பாரதி. பாரதின்னு பாரதிய பாட்டன்ங்கிற சீமான் பாருங்கள், பார்ப்பன அடிமை இவன். பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சுருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசா எனக்கு தாத்தா இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாது எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக அறிவுடன் ஏன் படைத்தாய்? நீ எல்லா பயிலும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த? புறா பையில முட்டா பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது எனக்கு புரியலன்னு கேட்ட ஒரே ஆளு உலகத்திலே நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன்? இங்க இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்சா? எதுக்கு பிறக்க வச்சா? இந்த நாய் நிறையா பிறந்திருந்தால் 4 வீட்டுல நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மானங்கட்ட பொழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்டில் வச்சா 4 படம் எந்திரிச்சிருக்கும். பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கட்ட அவனுக்கு பட்டுவ. டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா. என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடான்னு மானங்கட்ட நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒருத்தன் சொல்றான் அடிப்பம்னே, அடிப்பம்ன்ற 10 சீட்டுங்க. ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி எவனா கேட்டிருக்கான? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்கு தான். பாடகடி தூக்கிட்டு போறான், நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவேன் டேய் அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்திருக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவு எடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டுறா. தண்ணி கொடுக்கணும், கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா.
நீ கொடுத்துட்ட, 10 சீட்டு கொடுத்தாச்சு, போட்டுவேன். கிறிஸ்துவ இஸ்லாமிற்கு திமுக தான் பாதுகாப்பு. ஜெயிலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா, கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்து பாரு. ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம், அவன்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பேன். வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்க போறேன். ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு கிறுக்கு பைய, எங்க பாட்டை ஒருத்தர் இருக்கான், பைத்தியக்கார பைய. உலகம் பூரா போர் நடத்து, பொழுதுபோக்கு சண்டை போட்டு தெரிஞ்சிருக்காங்க லூசு. நான் 60,000 யானைப்படை வச்சிருந்தான்னு புழுகிறாருன்னா சீனா எழுதியிருக்கான் ஆவணப்படத்துல, எழுதியிருக்கான் வரலாற்றுல. 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாருன்னு தெரியாது, அது வேற கர்மம். ராஜராஜன்பா, உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில்ல? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதை நீதம் படிச்சு தெரியுதா நீ? பொங்கலையே தமிழ் பொங்கல்னு சொல்றது இல்லை, திராவிட பொங்கல். இப்போ ஒரு புது கூட்டங்கள் சமத்துவ பொங்கலே சமத்துவம் தான்டா. வேளாண்மையில இயற்கை, வேளாண்மையே இயற்கை தான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்தும் சீமான் ரொம்ப தமிழ் பற்றாளர். எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான். ஏன் நான் தமிழையா? சீயு போப்பு தமிழ் பற்றாளர், கால்டுவல் தமிழ் பற்றாளர், ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர், உணர்வாளர். நான் பற்றாளர் இல்ல, நான் தமிழன். நான் தமிழன். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். நாங்க ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலை போராளிகள். ரெண்டையும் குழப்பிக்கிறான், ரொம்ப குழப்புவாங்க. நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு வேறுபாடு தெரியாது. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன், என் சிட்டிசன்ஷிப் இந்தியா. இந்த சில பைத்தியம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோக்கிய பேல, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. இங்க வா, இவன் அம்மாவுக்கே மகனா இருக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான். ஃபர்ஸ்ட் நான் இந்துங்க, அப்புறம் தாங்க. தமிழன் இந்துவானியா, தமிழன் கிறிஸ்தவனானியா, தமிழன் இஸ்லாமியரானியா, இல்ல இந்து நீ தமிழனானியா தெரியாது. இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்கதான் இருக்கு. முதலில் தோன்றியது மொழி, மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம், அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம். இவ்வளவுதான். இதான் டெபினிஷன், இதான் வரையறை. நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் ஹிந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இஸ்லாம், நோ, நான் தமிழன். போ. ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் இங்கிலீஷ். போய் பாரு. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படிதான் கை குலுக்குவான். நீ எதையும் கத்துக்கிறது இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு கிடப்ப நீ. அப்போலாம் என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியில திளைக்கும் தெரியுமில்ல? டேய், என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட் நீ சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தகிழ் தமிழ்ப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு. என் பிறப்பில் ஐயம் இல்லை. அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிரு ஏறும் பாரு. சொல்லு சொல்லு பாப்போம், இன்னொரு தடவை சொல்லு. அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும். மருத்துவரா சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு. உடல் நோய்பட்டு போகல, தேச நோய்பட்டு போச்சு, நாடு நோய்பட்டு போச்சு. அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம்.
ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு. எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல, சுடுகாடு. தண்ணியை விற்கிற முதலாளி யாரா சொல்ற? நீ குடிக்கிற தரத்தில் இருக்க? உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா? எவனாவது சிந்திப்பானாடா? அப்படி 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு. மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்குன்னா 2 விழுக்கடை தான் தண்ணி இருக்குன்னா அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா. அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு. தண்ணிய விக்கிறானடா. நீ அடிச்சா அப்போலோ கிண்ணல இவனா கொண்டு இறக்கிடுவான்டா போத்தல. கொக்கு குருவி என்னடா பண்ணும்? மானும் மைனாவும் என்னடா பண்ணும்? யானை புலி சிங்கங்கள் எல்லாம் என்னடா பண்ணும்? நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய 400 அடி 1000 அடி 500 அடின்னு. மரம் செடி கொடியெல்லாம் எவ்வளவு அடிக்கடா வேற இறக்கணும்? கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடுறிய. உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலைனா இந்த ஒரு இனம் தான்டா கவலைப்படு. ஏன்? நான் உயிர்மை நேயன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கு வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தாண்ட. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி? நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைங்கிறான் பாரதி. காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்க. யோசிச்சு பாரு. உயிர்மை நேயன் நீ. மாடு அது கண்ணுக்குட்டியே தேர்ல நசுக்கி கொண்டுட்டான், ஏத்தி கொண்டுட்டான். மனுநீதி சோழன் மகன். கதை, இலக்கியம், வரலாறு ஏதோ வச்சுக்க, கற்பனை. அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு, அபாய மணி அடிச்சிருச்சு பஸ். என்னன்னு கேட்டா உங்க மகன் இளவரசன் தேர்கால அந்த கண்ணுக்குட்டியை கொன்னு விட்டான். பதில் என்ன செஞ்சிருக்கா? நீதி கொடுக்கணும், மாட்டுக்கு நீதி. அதே தேர்கால தன் மகனை, ஒரே மகனை ஏற்றி கொண்டுட்டான். மனுநீதி சோழன். இது கதையா இருக்கலாம். ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. அப்படி பாடலையே உன் வேதம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா. உலகத்துல ஒரு அரசியலை கொஞ்சம் கோடை வந்துட்டா மாடியில தண்ணி வைங்க, புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்ற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கு? புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் உடன் பிறந்தார்களே, கொடையில் ஆகச் சிறந்த கொடை எது? நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது உன் வரலாற்றில் தான், உன் முன்னவர்கள் தான். நாட்டை ஆண்டவனே மன்னனே வள்ளல். முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணிக்க. கொடையில ஆகச் சிறந்த கொடையை கேட்கிறான். எது கொடைன்னா? கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான். ஆனால் அதையும் விட ஆகச் சிறந்த கொடை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்கிறான்? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும் மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும் வள்ளல்களிலே ஆகச் சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடுது. நீ உயிர்மை நேயன், நீதான் பேசுவ. மலையை வெட்டாத. என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு வெட்டாத. நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் என்ற கொடு. மூடிட்டு என்ன பண்ணுவ? அந்த 60,000 ஏக்கர்லையும்
சூரிய ஒளியில் மின்பூங்காவை ஏன்னா மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை. அன்பிற் சிறந்தவர்களே, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில், நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்வாய் சீமான்? சூரிய ஒளியில் மின்பூங்கா அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவிடு. மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எரிவாயு எப்படி எடுப்ப? மயிலாடுதுறையில் என் தம்பி, என் கட்சிக்கார பிள்ளை, என் தம்பி காசிராம் எல்லாம் வந்திருக்கான். மனித கழிவா ஆடு மாட்டு கழிவுல இருந்து அவன் பயோகாஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு, வீட்டில் மின்சாரத்துக்கு இது ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறான், நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்றேன். என் பூமி தாயின் ஈரக்கொலையை, இதயத்தை, சிறுநீரத்தை அறுக்காதே. ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவை, குப்பை கிடங்குகளை நிறுவி அதுல இருந்து எடு, பயோகாஸ் எடு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்றத நம்ப முடியல. நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பாப்பா பாரு, இவன் கூட தான் நம்ம சுத்தி தெரிஞ்சோமா, இந்த வேலையெல்லாம் செய்யறானே நீ நினைப்ப. கடுமையான வேலையை செய்வேன். ஏன்? நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற தலைவனின் பிள்ளை. செய்து காட்டுறேன் பாரு. நீ பார்க்கிற இந்த ஒலி வாங்கி, இந்த ஒலிபெருக்கி, இந்த மேடை, நீ போட்டிருக்க உடை, இந்த செருப்பு, இந்த சட்டை, இந்த மேடை, இந்த விளக்கு, கிழக்கு எல்லாம் சந்திராயனுக்கு, சந்திர மண்டலத்துக்கு அனுப்புற சந்திராயன், உலோகம், தங்கம், வைரம், வைடூரியம், நகை, மாணிக்கம் எல்லாம் எல்லாம் பூமியில் நீ பார்க்கிற எல்லாத்தையும் தந்தவள் யாருன்னு சொல்லு. இப்பதான் இந்த பூமி தாய், அந்த தாய்க்கு நீ நோயை தவிர எதை கொடுத்துருக்க? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. கொஞ்சம் என் கூட வா, என் இதயத்துக்கு நெருக்கமா வா. நான் என்ன பேசுறேன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனி. எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ கொடுத்தது எது? நோயை தவிர. தாய்க்கு நோய் என்றால் சேய்க்கும் வருமடா. தாய்க்கு காசு நோய்னா பிள்ளைக்கு வருதடா. தாய்க்கு சர்க்கரை இருந்தால் பிள்ளைக்கு வருதடா. அதே நோய் உன் பூமி தாய்க்கு இருந்தால் உனக்கு வராதா? உன் தாயிலே அவள் தாயின் முளை மார்பில் இருந்து பாலை அருந்தினாய். பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அருவி, அருவியில் இருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. அந்த பூமி தாயின் மார்பை அறுக்கிறாயடா மலை மணல் என்று. இப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நீ பிறந்து சிக்கிட்டிய. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? சீமான்ட்டே ஆட்சியை கொடுத்துட்டப்பா. தண்ணியை தடை போட்டப்பா. தண்ணி நோ சேல்ஸ், தண்ணி விற்பனைக்கு தடை. நானே என் மக்களுக்கு கொடுத்துட்றேன், முடிவு பண்ணிட்டேன். மரம் நானே நட்டு வளர்த்துருவேன். மக்கள் இயக்கமாக கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா மாதிரி நான் புரட்சி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 10 மரக்கண்ட நட்டு வளர்த்து காட்டிட்டானா 10 கூடுதல் மதிப்பெண் போட்டுருவேன். 100 மரக்கண்டுகளை நட்டு என் தங்கை, என் தம்பி, என் தாய் காட்டிட்டா தமிழ் தேசிய சிறந்த குடிமகன் விருதை கொடுத்துருவேன். கொண்டாடி திருத்திரம் 10 ஆண்டுகளில் பச்சை போர்வையால் என் தமிழ் தாயை போர்த்தி விட்டுருவேன். தாயகத்தை புவி வெப்பமாகிறது, ஆகுதான் நீ ஆக்குனியா? பருவநிலை மாற்றம் மாறிச்சா நீ மாத்தினியா? வெயில் அதிகமா இருந்தா கொடை பிடிக்கிறாய். அதே மாதிரி பூமி தாய்க்கு கொடை பிடிக்கணும். ஒரே கொடை தான் இருக்கு, மரம் வளர்க்கணும். ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டு தான் பாருப்பா. அவன் சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க. போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இவங்க என் வீட்டில் சுவிட்ச போட்டா என் வீட்டில் தானே லைட் எரியும். எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரா. இப்ப கருத்து கணிப்பு
பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுனியப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பி டீம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆசிரியரா இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. எங்கள மாறியா யோக்கியப்பல நீ உலகத்துல நீ பார்த்திருக்கியா? நீ என்னை பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்க சிறுபான்மைன்னு வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதுல இருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டுறான். என்னதான்டா நாங்க பண்றது? சிறுபான்மைக்கு சலுகை 75 ஆண்டுகளை ஒருத்தங்க கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்கிறதுங்க. ஏன்? அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு. அதான் ஒண்ணுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறதில்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்பனா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. அவனுக்கு ஜிஎஸ்டி 18 உள்காடு, இவனுக்கு 10 உள்காடு. அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே ராஜா. அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கவனிச்சுக்க. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி. அதான் நீ அம்பானி பொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேசி ஒன்றும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கும், நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், துணை போவார். சாராயத்துக்கு எதிரு காந்தி காசை கொடுத்தா குடிக்கிறான். என்ன சிரிக்கிற? சூதாட்டத்துக்கு எதிரு காந்தி காசை வச்சுதான் விளையாடுவான். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன செய்யமான அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டர் ராங்குங்கிறான், நான் தூய தமிழ்ல அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பு என்ன அமைப்பை மாத்துவேன்? இப்ப ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு ராஜா, அவரே எம்பிக்கு நிப்பார் ராஜா. இப்ப ஒரு அரசு மருத்துவர் ராஜா, அவரு சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது ராஜா. அது ரிசைன் பண்ணணும். அது என் கட்சியில் நிக்கிறதுன்னா உடனே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமாங்கட்சியில் போய் நிக்க போற நீனு அப்படின்னு. இந்த கூட்ட நடத்துக்கு இடம் இல்லாம ஒருத்தர் கெஞ்சி எதிரி தனி இங்க வந்து வாங்க நடக்குது. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? இப்ப அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சிக்கு. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனா இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்ப தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்ப என்ன பண்ணும்? விஜயம்மா இங்க வாங்க, நீங்க உங்க பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில போனீங்க. இப்ப தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப அந்த இடைத்தேர்தல் வேண்டாம். நாங்க எங்க கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க,
2 ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம்ங்க. 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா இடைத்தேர்தல வேணாம் 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துன்னா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது. இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பாத்தியா? இதுதான் நாடு. ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவி யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகளுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன செய்வான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும் போது மக்கள் தன்னை தோக்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிக்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி. மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தல் தோற்று போவார். அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிப்பார். இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 2 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில போட்டி போடுறது, அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா, பெட்டி. அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலெக்டர தோடு இருக்குல்ல, தோடு. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்தில் கேசம், முடி, ஹேர் ஆங்கிலத்தில். இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு, இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு.
என்ன மனநிலையில் போய் என் பிள்ளை எழுதுங்க? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியா? கிட்ட போய் அனுப்புனியா? எங்கிருந்து அனுப்புன? கீழே இருந்தே இயக்கிறீல்ல. நான் எங்க அம்மாவோட அரணையூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? பண்றல்ல. இதெல்லாம் செய்ய முடியும். இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருவாலே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. ஐயோபா, இவர் பார்த்த வேலை. என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. அப்படியே டரரா டரரா. ஒரு சின்ன கேட்பேன். ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. எவன அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா. எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்ப கொடுப்பா, நாங்க நின்னுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புல தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாடா எங்களை படுத்துறியப்பா. நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. மொகலாயன், போர்ச்சுகீசியன், பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள் எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணா. ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான், எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்டின, எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன். சிஐஏ நான் எதிர்த்தேன். ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இருக்கலாம். சும்மா சொல்றதானே. வள்ளுவன் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே பேசுவான். 1330 குறளையும் 5000 எழுதிருக்கலாம்ல. பாதி சிதைஞ்சிருக்கலாம்ல, அழிஞ்சிருக்கலாம்ல, இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு அப்படி உச்சரிச்சிட மாட்டான். திராவிட நாகரிகம், ஆரியம், இந்திய பண்பாடு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா. பொய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான். அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்ட்டு. ஒருத்த மட்டும் எந்திரிக்கவும் இல்லை, வணக்கம் வைக்கவும் இல்லை.
அவன்கிட்ட போய் ஹிட்லரு எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் ஏன் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல அப்படின்னு. யோ சொன்னா நம்பியா, நான் பைத்தியம் இல்லையா, உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்க பைத்தியம் இல்லையா, நாங்க பைத்தியம் இல்லை, எங்களை விட்டு எல்லா பைத்தியக்கார பையன் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம்? கொடுமை கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் காட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல, நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட, எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல, அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சிமானுக்கு கோடி கோடியா வருது, எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீனே பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல, ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரிய. அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக, அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடுது. எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களை, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களை, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்து விட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னைய பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன், துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு, தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்குது. ஏன் இதை மட்டுமாவது போடையாது, தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம், பயம். அப்ப என்னது, அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டுல சின்னம் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? கொடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேட்ச் மாதிரி போட்டு பெடி ஓடி வச்சு குத்தி விட்டுருப்பாரு. ஏன் இப்படிலாம்? என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கு கத்து கொடுத்தா? நம்மால் தான். தோட்டா இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்ல. சைக்கிள் பிரிவியலுக்கு போடுற பால்ரசு குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி குண்டு செஞ்சு அடிச்சுட்டா. அப்படி எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான். துப்பாக்கி கையிலே, பனிய, செருப்பு, இதுல துப்பாக்கியை தூக்கிட்டு 6 குண்டு தான். சுட்டு எதிரியை கொள்ளு, இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படை நடத்தின புரட்சியாளன் யாரு தெரியுமில்ல? நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீயே வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்ல, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி இருக்காருல்ல கோவிந்தராஜன், அவர் ஒரு பாட்டு இருக்கு. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்ல, இதுதான் வழி இருக்கு. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட? சின்னத்துக்கு ஓட்டு இல்ல, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. பாரு, நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்லணும்ல, படம் பார்க்க போவோம் நானும் என் நண்பங்களும். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்க படத்தை போகும்போது, டே மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பான், டே மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ்.
ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். வேந்திர நினைக்கிறேன். தனியான நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனிச்சு நிக்கிறேன் யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருப்பேன். மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானா என்கிற போட்டி. நீ நல்லாட்சி கொடுத்தியா, நான் நல்லாட்சி கொடுத்தனா? அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டிட்டான் அவன் பேர். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. யாரு? இந்த அரசு. ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில். இவர் வருவாரு, ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ் காந்தி யாரு? உங்க ஐத்தமைனா? யாரு? ராஜீவ் காந்தி சாலை, ராஜீவ் காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டான். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. அது காணா. கோயில் சிலை தானே நீங்க கடைசி பார்த்திருக்க? நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கான்னு பாரு. செக்கிழுத்தவன் பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதுயா. அவன் ஒரு பைத்தியக்கார பை, சொத்த புறா வித்துட்டு யாரு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு வீட்டுக்கு வாங்கின? கருணாநிதி வீட்டுக்கு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தன்லாம் வந்து என்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9000 ஆயிடுச்சு. நீ ஒரு பொட்டலம் தயவு செய்து நீ ஒரு குரல் கொடுத்துடனே, நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறையுன்ற. ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவரு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்க ஒரு அப்பா இருக்கான், எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேரு. 95 வயசாகி போச்சு. 6 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். மீச முடிய ஒவ்வொன்னா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க, சுருட்டு. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. நீ எவனே தெரியல. இவன்லாம் அமைச்சருன்றான், அவன் அமைச்சருன்றான். ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கோடி இடி ரைடு.
ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டா, ஐயா 2 லட்சம் கோடிங்கிறாங்க. அவ்வளவுலாம் இருக்காது, கூடத்தான் இருக்கும், கூடத்தான் இருக்கும்ன்ற. அப்படி அந்த அளவுக்கு ஆட்சி முறைகள். அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவடைக்கான நாளாக கருத முடியாது, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள் என்கிறான் ஓசோ. அது மாதிரி உங்கள் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறேன். நிறைய தேர்தல்களில் நாங்கள் நின்று இருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் தோற்கக்கூடாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். ஆசிரியர் பெருமக்களை நிறுத்திருக்கிறேன். கற்போம் கற்பிப்போம். அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அதை கற்பிக்கத்தான் பேராசிரியர் பெருமக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், வணங்குவதற்கு கோடி சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. இறந்த பிறகு சொர்க்கத்தை தேடாதே, இருக்கிற வாழ்கிற பூமியை சொர்க்கமாக்கு. தூய குடிநீர், தூய காற்று, நஞ்சில்லாத உணவு, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், இதை உருவாக்கு. கோடி கோடியாக வங்கியிலே நீ பணம் போடலாம், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, ஏசி இல்லை என்று, டிவி இல்லை என்று, தங்கம் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. என் உடன் பிறந்தார்களே, நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அந்த நிலைக்கு நம் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை எச்சரித்து அறிவுறுத்த கடமைப்பட்டவன் என்கிற முறையிலே உங்கள் உடன் பிறந்தவன் நிற்கிறேன். நாமும் இல்லை என்றால் தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, நீர் என்றோ, காற்றென்றோ, மலை என்றோ, கடல் என்றோ பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. கடைசி கையேறு நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்தி என் அன்பிற்குரியவர்களின் அருமை உடன் பிறந்தவர்கள், எங்களை பெற்ற தாய்மார்கள், தந்தைகள், எளிய பிள்ளைகள், எங்களை பாருங்கள். ஏன் நான் தனித்து நிற்கிறேன்? ஏன் யாரோடும் சேரவில்லை? மாற்றம் மாற்றம் என்று திருப்பி இவர்களோடே சேர்ந்தால் அது மாற்றம் அல்லாமல் ஏமாற்றமாக ஆகிவிடும் என்று நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு தடத்தை நான் பதித்து விட்டு செல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்பு நின்றவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக மாறி போனார்கள். அதனாலேயே நான் 40 தொகுதியிலும் போட்டி போடுகிறேன். இவனெல்லாம் ஒரு ஆளா என்று பேசியவர்கள் இவன்தான் ஒரு ஆள் என்று பயப்படுகிற அளவிற்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத நிலையில் உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். தொலை தூரத்திலிருந்து எங்களை நேசிக்கிற எம் சொந்தங்கள் எங்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு கொடுத்து உதவுகிறார்கள். தமிழ் தேசிய முதலாளிகள், பெரும் முதலாளிகள், தமிழர்கள் ஒருவர் கூட எங்களுக்கு கை கொடுத்து உதவவில்லை. ஏன்? எனக்கு காசு கொடுத்தால் ரைடு வரும் என்று பயப்படுகிறார்கள். இந்த ரைடுக்கு பயந்தால் ஒரு நாள் பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என்ன செய்தாலும் நான் வெல்வேன். போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானதுங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். நீ போராட பயப்படுகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். நாங்கள் போராடுகிறோம், உறுதியாக வெல்லுவோம். எங்கள் முன்னவர்கள் கியாபே விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள், திருவிக்கா,
சீபா ஆதித்தனார், சிலம்பொலி மாப்போசி, எங்கள் தாத்தா கலியபெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன், இவர்களெல்லாம் சுவாசித்த காற்றை விட்டு சென்றது உண்மையானால் அந்த காற்றை சுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் உறுதியாக வெல்லும். அவர்கள் மரணித்திருக்கலாம், அவர்கள் முன்வைத்த முழக்கமும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே எங்கள் கைகளில் பத்திரமாக நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். இந்திய பெருநிலத்தில் தமிழர் ஆட்சி போல ஆட்சி மலர வேண்டும் என்கிற ஏக்கமும் தவிப்பும் எல்லாருக்கும் வர ஆட்சி செய்து காட்டும். கல்வி, மருத்துவம், குடிநீர் தரமா கொடுப்போம். தலைநகர்ல பாதையை பார்த்தீங்கள, தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்கா? கொடுப்போம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. சிம்பிள் செலக்ஷனுக்கு நான் வரும்போது அப்ப எப்படி நடத்துறதுன்னு கேட்டாங்க. என் முறைக்கு வா, நம்பருக்கு வா, நம்பர் அமெரிக்கா மாதிரி 101 201 வா. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல உன்னை படிக்க வை, அப்புறம் தேர்தலை வை. 1-2 தெரியாதவன் ஓட்டப்படுறா போடுவான். எப்படி தேர்தல் 20 நாள்ல நடக்குங்க என்றதுக்கு 44 நாளுங்க. எப்படி என்ன இந்தியா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, சிலர் சொல்லுவான்ல, சீமானோட 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்படின்னு. உன் கருத்து என்ன? அதுல என்ன வேறுபாடு உடன்பாடுன்னு பேசுவோம். உன் கருத்தை சொல்லு முதல்ல. நீ ஒரு அடிமை நாயி, நான் ஒரு அடிமை நாயி. அதுல என்ன முன்னடிமை பின்னடிமை? சும்மா ஒரு கருத்து, ஒரு சொல்றது. அவரா இந்த இடத்துல பாராட்டலாம், மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டேன். துணிஞ்சு மக்களை நம்பி தேர்தலை நிக்க சொல்ற ஐயா ஸ்டாலின் சொல்ற 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி 10 ஆண்டு கால சாதனையை சொல்லி ஓட்டுக்க வேண்டியது எது கூட்டணி? எதுக்கு? நாங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பதவியும் அனுபவிக்கல, ஆனால் நிக்கிறோம் பாரியா. என்னை பெற்றவர்கள், என் பாசத்திற்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தலில் வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்ற. இந்தியா உலகத்துல சொன்ன பாரு, ஏதோ ஒரு சின்னம்ங்க. என்ன சின்ன? காலையில ஓட்டுனால் இப்ப சொன்ன உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பெற்ற தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். சிற்றெரும்பு போல வேலை செய்வோம் நாங்க. எங்களை ஒண்ணு நீ பண்ணிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்யறவனுக்கும் வேறுபாடு இருக்கு ராஜா, அது இருக்கு. ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீமா, கண்டுபிடிக்கிறான். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால பயப்பட மாட்டேறான். ஐயா வைரமுத்து சொன்ன மாதிரி, உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று அறிக. எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான், ஒரு பயம் இல்லை. எங்க ஆள் என்னை நாட்டுக்கு அனுப்பும்போது தோல் மேல கை வச்சு சொன்ன வார்த்தை, தமிழ் பேரினத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி யாருக்கு வரும் என்றால், எவர் உயிருக்கு பயப்படாமல் மரணத்துக்கு அஞ்சாமல் துணிந்து நிற்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி வரும். இது ஒரு தடவை சந்திப்புல சொல்லிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் நான் போக போறேன் ஊருக்கு சொல்றாரு, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா போயிடும் அப்படின்னு. சாக துணிஞ்சிட்டு அதனால எல்லாம் எனக்கு சாதாரணம். சின்னமே இல்லை, சின்னத்தை எடுத்துட்டா என்னத்தை என்ன பண்ணுவ? கன்னியாகுமரியில 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு உன்னிடத்துல விடை இருக்க போகுது?
10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்கு தான், எனக்கு தான். காளியம்மாவுக்கு வேற அன்னை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் சீமான பார்த்து பயப்படுறது சரி, காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மான்னு பேரை வச்சு அது மாதிரி முகத்துல ஒரு வேட்பாளரை போட்டு இவங்களுக்கெல்லாம் கூட டூப் இருக்கும். நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் டூப். அப்படின்னா அந்த சொல்றேன் பாரு, அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நான் வருவேன். சின்னத்துல மட்டும் சீமான் விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான், அவன் வாழ்க்கையே விவசாயம் தான். அதனால ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவான், நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன் வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்தில் இருங்க. என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், பிணக்கில்லாது இணக்கமாக களத்தில் நில்லுங்க. நம்ம வேட்பாளர்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அண்ணன் அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் சீட்டு. உங்களுக்காக கொடுத்துருக்கு, உங்க இனத்துக்காக கொடுத்துருக்கு, நீங்க பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, அதே முகம், அதே தான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. மறுபடியும் போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மேற்கு வங்கத்திலிருந்து பெருமைமிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்க பெண் மகுவா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் நிறுத்தியிருக்கிறேன் இந்த களத்தில். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்திய திமுக ஒரு இடத்தில் கூட கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். இந்த நிலத்திலே, இந்த இனத்திலே காயிதே மில்லத் என்கிற நம் அருமை தாத்தன், பழனிபாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளனை தாண்டி தலைவன் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பேச இங்கு எவரும் இல்லை, என்னையை தவிர்த்து. நீ ஒரு நாள் அதிகாரத்தை மைண்ட கொடு. சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதியெல்லாம் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க என் பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை இருக்குமா? சொல்லு. காலையில் 5 மணிக்கு, வெரி ஃபைன் மார்னிங் 5 o'clock திறந்து வீட்டுக்கு போன்றுவேன். மேலே குய்யோ குய்யோன்னு கத்துவான், காதில் பஞ்சு வச்சு படுத்துக்கிறேன். சில சொல்லுவாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு அப்படின்னு. நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை. நீ போடுற சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை. எப்படி? எல்லாத்தையும் மாத்தணும். தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை ஆயிடுச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. இது சந்தை. நீ என்னமோ ஒரு பண்டம். நீ மருத்துவமனைக்கு போ, இளைஞனா இருக்கியா, 2 கண்ணு நல்லா தெரியுது, இதயம் ஹார்ட் பீட் நல்லா இருக்கு,
சிறுநீரகம் நல்லா இருக்கு, எடுத்து வித்தா ஒரு 2 கோடிக்கு போகும் அப்படின்னு என்ன பண்றது, படுக்க வச்சு பிரெயின் டெட், மூளை செத்துருச்சுன்றான். மூளை செத்து ஏன்டா மூளை சாவுன்னு ஒண்ணு செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்க? நீனும் ஒரு பண்டம். உன் பெற்ற தாயின் இதயத்தை விளைவேசியா? ஈர கொலைய, நுரையீரல, சிறுநீரகத்தை, கண்ண விளைவேசி விப்பியா? நீ நல்ல மகனா? ஆனா விக்கிற. உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற, ஈரக்கொலைய விக்கிற, நுரையீரல, சிறுநீரக, மார்பை விக்கிற. மார்பில் பால் குடிக்கலாம், அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா? செய்கிறாய். தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம், தேக்கி வைக்கலாம், மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? இது கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? போ, சாலையில் போ, ஓரங்களில் பார். உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக நொறுக்கி கிடப்பதை பார். உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார். உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார். நீ என்ன செய்து விட்டு போகிறாய்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய்? பணமா, மாளிகையா, காரா, நகையா, உடைகளா? குடிக்க நீர் வைத்து விட்டு போவாயா? சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா? என்ன இருக்கு? எதை வைத்து விட்டு செல்வாய்? நம் பாட்டன் ஆறிலே தண்ணி குடித்தான், அருவியிலே குடித்தான், கிணறிலே குடித்தான், ஏரி குளங்களிலே குடித்தான். நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான்? யாரு குறவளையாவது கடித்து ரத்தம் தான் குடிக்க வேண்டும். அந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன் தலைமுறையே? இந்த பூமி உனக்கானதா? உலக உயிர்களின் உயிர் உடைமை இல்லையா? நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு செல்ல போகிறாயா? 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது, இல்லை என்றால் வாழ்வதற்கு இடம் இருக்காது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். போய் படி, சூழியல், அறிவியல், அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், படித்துப்பார். இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை. அங்கே சூடாக கொந்தளிச்சு கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்து அமைதியானார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஐநாவும் கண்டுக்கல, ஒருத்தனும் கண்டுக்கல, எழுதினவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கத்திக்கொண்டிருக்கும். 12 ஆண்டு தான்டா பூமிக்கு வாழ்நாள் இருக்கு. நீ சந்திர மண்டலத்துல போய் காற்று இருக்கிறா, தண்ணீர் கண் பார்த்துட்டு இருக்கிறோம். யார முதல்ல குடியேற்றுற? இந்துக்களையா, இல்ல இஸ்லாமியரையா, இல்ல கிறிஸ்தவரையா? இங்க இருக்கிற பூமியில இருக்கிற காத்த குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது. சந்திர மண்டலம். உன்னை ரஷ்யா அமெரிக்காலாம் இந்தியனை குடியேற்ற விட்டு வேடிக்கை விட்டு இருந்துருவான், அப்படித்தானே? தேண்ட இளவு காசு. இங்க சந்திராயனுக்கு ராக்கெட்டுக்கு மேல சந்திர மண்டலத்துக்கு போகுது. எங்கால கக்குசு சாக்கடை அல்றதுக்கு பூமிக்குள்ள இங்க சாக்கடை ட்ரெயின் வச்சுக்குள்ள கீழே போயிட்டு இருக்கேன். அமெரிக்கா சாக்கடை எந்திரத்தில் அல்லது வாக்க கை கிட்ட போடுது. இந்த வாக்க கழிவை மனிதன் அல்றான், வாக்க எந்திரத்தில் போடுறான். ஏன்? டிஜிட்டல் டெவலப். இந்த அப்பு இந்த மனித கழிவை மனிதரே அல்றானடா, அபமானமடா. ஒருத்தன் சிந்திக்கல, ஏன் அல்றவே அவன் இல்லை நான், அதனால அவனுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மாற்றணும்னா உங்கள் வாக்கு வலிமையானது. தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு, நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் அலிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும். எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள், வலிமை தாருங்கள். எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக, தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக 40 வீரர்களை
உங்கள் முன் நிறுத்துகிறேன். அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள். நான் என்னிலும் மேலானவர்களை, ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். நான் குணங்குடி அனிவா அவர்கள் சிறையில் இருக்கும்போது 13 ஆண்டுகள் அவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தேன். விடுதலை அடைந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தார்கள். என்னை வாழ்த்தி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது. மக்கள் உங்களை நம்புகிறார்கள், மக்களை நம்பி நடங்கள், நம்பும்படி நடங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைப்படி நான் உங்களை நம்பி நடக்கிறேன், நீங்கள் நம்பும்படி நடக்கிறேன். என்னை நம்பி வாக்கு தாருங்கள். எங்களுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை என் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நான் சொல்லுவேன். அன்பிற்குரிய பெருமக்களே, என் அருமை சொந்தங்களே, உலகெங்கும் பரவி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, உங்களின் முன்பு நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். வீர மிகுந்த இந்த போராளி பிள்ளைகளை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன். வெற்றி பெற்று அவர்கள் உங்களின் உரிமைக்காக போராடுகிறவர்களாக, குரல் எழுப்புகிற தலைவர்களாக அவர்களை மாற்றி அனுப்புங்கள். உலகெங்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், எங்களுக்கு வலிமையாகும் வளமையாகும் நில்லுங்கள். உங்களால் இயன்ற அளவு நிதியை கொடுத்து உதவுங்கள். என் தம்பி கத்தாரிலே இருந்தாலும் சுரேந்தர் அவனுடைய மனைவி மகனையும் அனுப்பி எனக்கிடத்திலே காசோலையை கொடுங்கள், அண்ணனுக்கு உதவியாக என்று சொல்கிறார். அப்படி ஒவ்வொருவரும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் இந்த பிள்ளைகள் தடையின்றி தங்கள் பயணத்தை தொடர்வார்கள். வாக்குக்கு காசு கொடுக்க நாங்கள் போவதில்லை. ஆனால் துண்டறிக்கை அடித்துக்கொள்ள, கொடியை பிடித்து செல்ல, அதற்கு காரிலே எரிபொருள் நிரப்பிக்கொள்ள, கூட்டம் நடத்த மேடை அமைத்துக் கொள்ள, அதற்காவது பணம் வேண்டும் அல்லவா? அதற்கு கொடுத்து உதவுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். எங்களை நீங்களே கைவிட்டு விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு உதவுங்கள். திரள் நிதி திரட்சி என்று நான் ஒவ்வொரு முறையும் கேட்போம், மக்கள் கொடுத்து உதவுவார்கள். இம்முறை கேட்கவில்லை. சின்னம் என்னவென்றே தெரியாத குழப்பத்தில், மனச்சோர்வில் வரட்டும் பேசிக்கலான்னு வரல, பேசிட்டேன். எந்த சின்னமானாலும் உங்கள் பிள்ளைகள் வெல்லுவோம், எங்களை நம்புங்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.